என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அதுக்கப்புறமா ஸ்கூல் பக்கமே அது வரல. 9 மணிக்கு ஆரம்பிச்சது, மணி 10:45 போகுது. எப்போ உங்க அலப்பற நிக்க நானு பாக்கேன். சின்ன குழந்தை காலையில ஸ்கூலுக்கும் கொண்டு விடுவாங்க. இவ்வளவு நேரம் ஒரு பிள்ளை போன் பேசிட்டு இருந்தா என்ன ஆகுன்னு அந்த கூமுட்டைக்கு தெரியல. நடத்துங்க 2 பேரும். எங்க அம்மையா? ஆமா பட்டு, அவங்களுக்கு தூங்கணும்ல. அவங்க ஜனனெல்லாம் தூங்க மாட்டாங்க, எதுனா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க பேசிக்கிட்டே இருங்க. ஏன் பட்டு, இன்னும் 1 மணி நேரத்துல உனக்கு பிறந்த நாள். உன் பிறந்த நாளுக்கு முத விஷயம் யார் பண்ணணும்னு உனக்கு ஆசை? மொத விஷயம் அப்படின்னா முதல்ல ஹாப்பி பர்த்டே சொல்லியவே தானே? ஆமா. முதல்ல எங்க அப்பா எங்க அம்மையும் சொல்லணும். அப்புறம் ஆனா இந்த இசைதான் எங்க அப்பாக்கு பிடிக்காதுல்ல. யார் அப்படி சொன்னது உன்னை உங்க அப்பாக்கு பிடிக்காதுன்னு? பிடிச்சிருந்தா என் கூடலே இருப்பாவல்ல. நீ பேசிட்டு இருக்கதான் தங்க உங்க அப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு நடக்க போகுது பாரு. என்னை தள்ளும் குழி கன்னத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்டே. என்னை கிள்ளும் விரல் மெத்தைக்குள் என் முத்தத்தை நான் தந்தேன் கண்டே. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோணும் நீ, தோறும் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ. இசை, டைம் ஆகுது, தூங்கலையா? நீங்க சொல்லதெல்லாம் பொய் தான் ஃப்ரெண்ட். எங்க அப்பாக்கு என்னைய பிடிக்கணும், என் கூடல இருந்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நீ வேணா பாரு, உன் அடுத்த பிறந்த நாளுக்கு உங்க அப்பா உன் கூடாலே இருப்பாங்க. எங்க அப்பாலாம் வர மாட்டாங்க. குழந்தை அப்பா பாசத்துக்கு இவ்வளவு எங்குது. ஒரு ஆம்பளைக்கு பொன் குழந்தை பிறந்துட்டுனா அது மறுபடியும் இன்னொரு தாய் இவனுக்கு கிடைச்ச மாதிரி. எதுக்குதான் இப்படி பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு ஃபாரின்ல வேலை வேலைன்னு இருக்காவளோ? ஹலோ, இருக்கீங்களா? ஆமா பட்டு, சொல்லுங்க. என்னமா கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது கண்டுபிடிச்சிருப்பாரு. இன்னைக்கு படுத்து தூங்கு, ஸ்கூல் போக வேண்டாமா? உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்குங்க. ஃப்ரெண்ட், கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னம்மா அம்மா, எவ்வளவு நேரம் இருக்கு சொல்லுங்க. 1 நிமிஷம். 1 நிமிஷம் எல்லாம் பொறுக்க முடியாது, உடனே சொல்லுங்க. 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னேன். ஓ ஃப்ரெண்ட், என்னம்மா எவ்வளவு நேரம் இருக்கு தெரியுமா? அங்க என்ன பட்டு, உங்க அம்மாவையும் தூங்க விடலையா? என்னம்மா 1 நிமிஷம் கூட இல்ல, சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஐயோ, நான் கண்டுபிடிக்க மறந்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? அம்மா, என்னம்மா எவ்வளவு நேரம் இருக்கு? அதெல்லாம் அவருக்கு தெரியும் இசை, சும்மா இரு. என் ஃப்ரெண்ட் மறந்துட்டாங்களா, ஞாபகப்படுத்தணும்ல. இன்னும் 30 செகண்ட். அப்படின்னா 1ல இருந்து 30 வரைக்கும் கவுண்ட் பண்ற டைம். ஃப்ரெண்ட், உங்களுக்கு என்னமா ரொம்பலாம் நேரம் இல்ல. நான் 1 to 30 கவுண்ட் பண்ற டைம் தான் இருக்கு. அப்படியா? ஆனா எனக்கு மறந்துட்டு இப்ப என்ன பண்றது? மறந்துட்டீங்களா? நான் சொன்னது மட்டும் மறந்துட்டீங்கன்னு வைங்க. இனிமேலாம் நான் உங்க ஃப்ரெண்ட் கிடையாது, நீங்களும் என் ஃப்ரெண்ட் கிடையாது. ஏன் பட்டு? பட்டு, தங்கம், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். Thank you. என் மியூசிக் எது ஆசைப்பட்டாலும் எல்லாம் அவளுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. இசை ஆசைப்படுறதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும். ரெண்டு பேருக்கு thank you. 2 பேரா? எங்க அம்மாவை நீங்களும் ஒரே டைம்ல சொன்னீங்கல. ஆனா கள்ள ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலன்னு சொன்னீங்க. என் இசை பிறந்த நாளை நான் மறப்பனா? ஆமா, எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அம்மா, எனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எங்க தெரியும்? எனக்கு என்ன வேணும்னு தெரியலையே. ஆனா எனக்கு gift வேணும். gift பேப்பர்ல எல்லாம் சுத்தி கொடுப்பாவேல. ஆமா, அது மாதிரி gift வேணும். செஞ்சிருவோம். ஃப்ரெண்ட், எங்க அம்மாவை தவிர எனக்கு யாருமே gift தந்ததில்ல. ஆனா இனிமேதான் நான் எல்லாம் இருக்கேன்ல. உன் பிக் ஃப்ரெண்ட் நான் இருக்கேன்,
பாரு இன்னைக்கு. அப்படியா? ஆமா. இசை, டைம் ஆயிட்டு. இப்ப போனை வைக்கிறியா? ஏம்மா? சரி இசை, இனிமே காலையில ஸ்கூலுக்கு வருவேலாம், அப்ப பேசலாம். என் ஃப்ரெண்ட். காலையில ஸ்கூலுக்கு வரணும்லம்மா. நீ வேற சின்ன குழந்தை, தூங்காம இப்படியே இருந்தா நாளைக்கு எப்படி உனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றது? அப்படியா? அப்ப நான் தூங்குறேன். பை ஃப்ரெண்ட். பாய் பர்த்டே பேபி. நாமளா இது இவ்வளவு நேரம் போன் பேசியிருக்கோம்? நம்மள லவ் பண்ணும் போதுதான் டைமே தெரியாம மணிக்கணக்கா இருந்து கடலை போடாது. அதை விட அதிகமா இசை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எப்பவும் இசை அவங்க அப்பாவை மிஸ் பண்ணிட்டே இருக்கா. எதுக்காக ஃபாரின்ல போய் இப்படி சம்பாதிக்கணும்? ஒய்ஃப் குழந்தைன்னு யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இதோட வலி புரியும். இசை அப்பாக்கு எல்லாமே இருந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி இழந்துட்டு இருக்காரு? எவ்வளவு அழகா இருக்கு இந்த கேக். அம்மா, எவ்வளவு பட்டர்ஃப்ளை இருக்கு பாருங்க. இருக்கட்டும், நீ கேக் கட் பண்ணு. அம்மா, நாம சேர்ந்து தானே கட் பண்ணுவோம் எப்பவும். அதான் இசை வளர்ந்துட்டாலாம், இனிமே ஸ்கூலுக்கெல்லாம் போறா. இப்பவே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணுமா? ஆமால, நான் ஸ்கூல் போறேன். நீ எப்போ வாங்கிட்டு வந்த? அதுவும் இல்லாம நான் 1 kg தான் ஆர்டர் கொடுத்திருந்தேன். நீ நைட்டு மறக்காம போய் வாங்கிட்டு வந்துருன்னு சொன்னல அன்னைக்கு. அன்னைக்கு மறுபடியும் கடைக்கு போய் 1 கிலோ கூட சொல்லிட்டேன். என்ன பாத்துட்டு இருக்க? கட் பண்ணு. Happy birthday to you. May God bless you. Happy birthday to இசை. வினித் அம்மா தூங்கிட்டாங்களோ? ஆமா தமிழ், தூங்கிட்டாங்க. பாடுறா, காத்துட்டு நின்னு வாங்கிட்டு வந்ததுனா ஊட்டுறது அங்கேயா? அம்மா காட்டுங்க. இரு. சூப்பர். ஹாப்பி பர்த்டே தங்கம். ரொம்ப தேங்க்ஸ். உனக்காண்டி வினித் அங்கிள் காத்து நின்னு கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மெதுவா. வினித் அங்கிள் ஆகாமீங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரம் உங்க அப்பா கூட நீ சேர போற. அப்படியா? எங்க அம்மா எப்பவும் உன் அடுத்த பிறந்த நாளுக்கு வருவாவ, இந்த பிறந்த நாளுக்கு வருவாவன்னு ஏமாத்திட்டே இருக்காவ. இந்த வருஷம் எப்படியாவது எங்க அப்பா கூட கேக் வெட்ட முடியும்னு நினைச்சேன். எனக்கு என்னமோ நீ உங்க அப்பா கூட கேக் கட் பண்ண போறதா தான் தோணுது. அடுத்த வருஷமா? இந்த வருஷமே கூட இருக்கலாம்ல. வினித், சொல்லு. எதுக்கு இப்படி தேவையில்லாம அவளுக்கு ஹோப் கொடுக்க? நான் நடக்கிறது தான் பேசுறேன். அப்பனா நிஜமா எங்க அப்பா வந்து எங்க இருந்து கூட்டி போவாங்களா? ஆமா, உங்க அப்பா ராஜகுமாரன் மாதிரி வந்து ஒன்னே உங்க அம்மாவே இங்க இருந்து கூட்டு தான் போறாங்க. நிஜமா? நிஜமா கூட்டு போவாங்க. அப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. ஆமா, அது பிறகு எங்களை எல்லாம் பார்க்க வருவியா? ஈசை, ஏன் நான் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா பேசினா உங்களுக்கு உடனே பொறுக்காதா? எடி, காலையில எனக்கு ஸ்கூலுக்கு போகணும். இப்ப தூங்க போறியா இல்லனா தூக்கி வெளிய போடட்டா? எந்த அம்மாவாவது பிறந்த நாள் குழந்தைய தூக்கி வெளிய போடட்டான்னு கேட்பாவளா? எந்த அம்மாவும் கேட்க மாட்டாவா, ஆனா நான் கேட்பேன். தூங்க போறியா இல்லையா? இப்ப இனிமேல தூங்கட்டா உடுவியா என்ன? வாயை குறன்னா முத. இசை பாப்பா, எதுக்கு இவன் இதெல்லாம் பண்றான் இப்போ? ஹை மிக்கி மவுஸ். once again happy birthday. யாருக்கு? இசைக்கு தான். என்னது இது? கிஃப்ட்மா. கிஃப்ட்னா நல்ல ஜிலுக்கான ஒரு பேப்பர்ல ஒட்டில தருவாவ. இது ஒட்டினாதான் கிஃப்டா? நான் தான், இது ஒரு ஷேப்ல இல்ல, அதனால ஒட்டாம வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனாலும் இது gift தான். அப்படியா? வினித் அங்கிள், எங்க அம்மாவை தவிர யாருமே எனக்கு gift எல்லாம் தந்ததே இல்ல. அதான் இங்க வந்துட்டீங்கல்ல. நீ யாருன்னு தெரியாமலே உன் அப்பா வாழ்த்து அவர் தான் சொல்லணும்னு 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்காரு. நீ எவ்வளவு பெரிய வீட்டுல உள்ள பொண்ணு இசை. என்னால இந்த அநாத ஆசிரமத்துல உன் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்க. இந்த பாவிதான் அநாதையா போயிட்டேன். உன்னை அது மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன் பாத்தியா? பிடிச்சிருக்கா? ரொம்ப. இனிமே நாங்க இதுக்கு மேல யார் இருந்தாலும் விளையாடுவோம். அப்படியா? எனக்கு இடம் தருவியா? உங்களுக்கு கொஞ்சம் வேணா தரலாம். ஆனா நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு இடம் பத்தாதுல. பயங்கர தெளிவா தான் இருக்க போல. சரி, எடை தூங்க போறியா இல்லனா தூக்கி வெளிய போடட்டா? இசை ஹாப்பி. எப்பா? குட் நைட். குட் நைட், பை. வினித், என்ன தமிழ்? இந்த கேக்க போகும்போது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிரு. நீ சாப்பிடலையா? இல்ல போதும். காலையில பிள்ளைங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலாம்ல. சரி தமிழ். குட் மார்னிங் மேம். யார் மணி திடீர்னு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது வந்து குட் மார்னிங் சொல்றேன்? மேம், நான் நியூ ஸ்டூடெண்ட். சார் தான் எல்லா கிளாஸ்லயும் 10 நாள் எல்லா மேம் கிட்டையும் குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு தெரியல மேம். ஏதாவது தப்பு செஞ்சியா? இல்ல மேம், நான் எதுவுமே பண்ணல. சரி மேம், நீ போ. எதுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு?
மேடம் அவளுக்கு இங்க அட்மிஷன் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு பழைய ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் கிண்டல் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கா சார்ட்ட. ஒடுவாரா மனுஷரு. சரிம்மா நீங்க நோட் பண்ணுங்க. ஐயோ எங்க இசை என்ன அழகு. அழகா இருக்கனா? ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஆனா ஏஞ்சல் எல்லாம் ஒயிட் கலர் Dress தானே போட்டுருக்கான். ஒயிட் Dress போடாட்டாலும் நீ ஏஞ்சல் தான். என்ன மேம் இசைக்கு பர்த்டேன்னு நீங்களும் கலக்கலாம் வந்திருக்கீங்க போல. அப்படியெல்லாம் இல்ல சும்மாதான். Dress சூப்பரா இருக்கே. திரும்பி பார்க்கலாம். திரும்பிட்டா போச்சு. ஏய் பாத்து. எவ்வளவு அழகு இங்க இசை. அழகா இருக்க. நான் ஏன் தெரியுமா அழகா இருக்கேன்? ஏன்? ஏன்னா என் ஃப்ரெண்டு நைட்டு எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுச்சு. அப்படியா? ஹாப்பி பர்த்டே சொன்னாங்களா? எங்க அம்மாவா என் ஃப்ரெண்ட ஒரே நேரத்துல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னாவ. அதான் நான் அழகா இருக்கேன். அதான் நீங்க அழகா இருக்கீங்களா? சரி உன் ஃப்ரெண்ட் உனக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னாங்கல்ல, நீ போய் சாக்லேட்லாம் கொடுத்தியா? இனிமேதான். ஓடிப்போ, உன் ஃப்ரெண்ட் இங்க இருந்து போயிருவாங்க. ஓகே. யார் செலக்ட் பண்ணது? எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க செலக்ட் பண்ணது. நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தேல, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க? ஓ கிஃப்டா? மறந்துட்டேனே வாங்குறதுக்கு. மறந்துட்டீங்களா? ம் ஏன் மறந்தீங்க? மறந்துட்டேன். சரி ஓகே. இந்த ஃப்ரெண்ட மன்னிச்சிட்டியா? நான் பிறந்ததுல இருந்தே நிறைய பேரெல்லாம் வச்சு பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லையா. ஆனா நேற்றுக்கு நைட்டு நான் எங்க அம்மா அது பிறகு அங்கிள் எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணமே. ஏன் இசை நீ இதுவரைக்கும் உங்க அப்பாவை பார்த்ததே இல்லையா? நீங்க பாத்திருக்கீங்களா? நீ பார்த்ததே இல்லையா? நான் பார்த்ததே இல்ல. எல்லாருக்கும் அப்பா இருக்காங்கல்ல, அதே போல எங்க அப்பா இருப்பாங்களான்னுலாம் தெரியாது. ஆனா எங்க அப்பா ஒரு நாள் வருவாங்க, வந்து எங்களை கூட்டு போவாங்க. நேற்றுக்கு எங்க அங்கிள் எனக்கு ஒரு gift கூட தந்தது. ஆனா gift மாதிரி இல்லாம தந்தது. அப்புறம் யாரெல்லாம் என்னெல்லாம் வாங்கி தந்தாங்க? எங்க அம்மா ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க, சாக்லேட்லாம் வாங்கி தந்தாங்க. அது பிறகு எங்க அம்மாவை நானு இருக்க மாதிரி போட்டோ தந்தாங்க. அடேங்கப்பா இவ்வளவு gift கிடைச்சா? ஆமா இசை எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? நாங்க முந்தி இருந்த வீட்ல எல்லாம் பக்கத்து வீட்ல இருந்த ஆண்டி உண்டா, அவங்களுக்கு மட்டும் சாக்லேட் கொடுப்பேன், அவங்க மட்டும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வாங்க. இப்ப நிறைய பேர் சொல்லாவேல, அதே மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாவ. ஏன்? உங்களுக்கு தெரியாதா? அங்க நிறைய பேட் அங்கிள் எல்லாம் உண்டு. பேடங்களா? நைட் எல்லாம் ஆகும்போது எங்க வீட்ல இருக்க கதவை டம் டம்னு தட்டுவாங்க தெரியுமா? டொம் டொம்னு தட்டுவாங்களாம். எங்க அம்மா இங்க வந்ததுக்கு பிறகு எவ்வளவு அழகா இருக்காங்க. முந்தியெல்லாம் எங்க அம்மா பவுடர் கூட போட மாட்டாங்க தெரியுமா? ஏன் அப்படி? பேடங்கள் எல்லாம் வந்துருவாங்க எல்லாம். ஒருவேளை இசைக்கு அப்பா இல்லையோ, இவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி வந்துருவாங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்களோ? அப்படியாதான் இருக்கும். அப்படி இல்லாட்டா இவளை இதுக்கு இங்க விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகணும். என்னாச்சு? ஒன்னும் இல்ல. இவ்வளவு என்னமா 5 நிமிஷம் இந்த ஆளு கூட விட்டுருந்தோம், மொத்த கதையை முடிச்சிருப்பா. என்ன தமிழ்? எடி உனக்கு வெளியில வேலை இருக்காதா? எப்ப பாரு உனக்கு இங்க தான் வேலையா? உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் மடியில இருக்கணும் தானே இப்படி எல்லாம் சொல்லுதியா? இசை என்ன பேச்சுது? நீங்களா அவ சொல்ல கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த ஆளுக்கு என்னாச்சு இப்போ? என்னாச்சு? குரல் ரொம்ப உடைஞ்ச மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல. இசை இதுவரைக்கும் அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லையா? ஓ அப்படியா? என்ன ஓ அப்படியா அப்படிங்க? கட்டின பொண்டாட்டி பெத்த குழந்தைய தனியா விட்டுட்டு வேலைன்னு ஓடுறது சரியா? இல்ல அட்லீஸ்ட் அவங்க பாதுகாப்பா இருக்காங்களானாவது அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம்ல. கண்ணாடியை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க. என்ன? ஒன்னும் இல்ல, என் டைரி இங்க எங்கேயோ போட்டுட்டு போயிட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஃப்ரெண்ட் என்னம்மா? உங்களால எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தர முடியுமா? எங்க அப்பா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்கு. இசை இது கீழே இறங்கி வெளியே போய் நிக்குதியா? ஏய் இப்ப எதுக்கு குழந்தைகிட்ட இருக்கிற? தேவையில்லாத பேச்செல்லாம் இருக்க பேசணுமா? அவ என்கிட்ட தானே கேட்டா, உனக்கு என்ன பிரச்சனை? பாவம் ஃப்ரெண்ட், திட்டாதுங்க. இங்க பாரு இசை, உங்க அப்பா சீக்கிரமா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அது பிறகு நீ உங்க அப்பா உங்க அம்மா எல்லாரும் ஜாலியா இருப்பீங்க. அது பிறகு இன்னொரு குட்டி தம்பி. ஆமா அது மட்டும் தான் இப்ப குறைச்சல். எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்னம்மா? மேம் நான் உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிட்டே இருக்கேன். என்னையா? எதுக்குமா? எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்னம்மா கிளாஸுக்கு போகலையா நீ? இல்ல எல்லா மேம்க்கும் விஷ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு தெரியாம இன்னும் 4-5 மேம் இருக்காங்க.
உனக்கு தெரியாமலா? ஆமா, 73 பேருக்கு தான் விஷ் பண்ணிருக்கேன். அதுக்கு நீ இப்படியா? சரி, நீ கிளாஸுக்கு போ. கிளாஸுக்கு போகுதுக்கா? நீ கிளம்பு. இல்ல மேம், அவங்களுக்கும் விஷ் பண்ணிட்டே போறேன். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கலாம், நீ போ. நாளையிலேருந்து உன் கிளாஸுக்கு வரவங்களுக்கும் கிளாஸுக்கு வெளியில ஏதாவது மேம் பார்த்தா அவங்களுக்கு மட்டும் விஷ் பண்ணா போதும். இப்படி தேடி போயெல்லாம் பண்ண வேண்டாம். எது தேடி போய் பண்ண வேண்டாமா? சார், நீ போன்னு சொல்றேன்ல, நான் பார்த்துக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, வேற பின்ன பிடிக்காதா என்ன? உங்க ஸ்கூல்ல வேலை பார்த்தா பைத்தியமும் பிடிக்கும், அதுக்கு மேலேயும் பிடிக்கும். ஏய், அவ பண்ண தப்புக்கு தானே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தேன். அவ தப்பு பண்ணா நீங்க பாத்தீங்களா? அவ தானே சொன்னா. எந்த விஷயத்தையும் ஒரு ஆள் சொன்ன உடனே அதுதான் உண்மை நம்பி எடுத்தம் கவுத்தம் சொல்லிட்டு முடிவெடுக்காதுங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை கீழே தள்ளி போடுறதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கேன்ல. இந்த ஒரு கிறுக்கு தனத்தினாலே தான் நீங்க இப்ப எப்படி இருக்குது. யாராவது ஒரு ஆள் ஒண்ணு சொல்லிட்டா போதும், அதே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காது. அது உண்மையா இல்லையா ஒண்ணு விசாரிக்கிறது கிடையாது. ஏன் அவ தானே சொன்னா. அவ பண்ணிருந்தாலும் உங்கள்ட்ட அப்படி சொல்லிருப்பாளா? வேற பின்ன எதுக்கு சொல்லணும்? அத உங்க தம்பிட்ட தான் போய் கேட்கணும். நீங்க இங்க அட்மிஷன் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பான் போல. பழைய ஸ்கூல்ல இருந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வரதுக்கு அவளுக்கு மனசு ஒரு மாதிரி இருந்திருக்கு. சரி, உங்கள்ட்ட ஏதாவது சொன்னா நீங்க பையன் அட்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சிருக்கா. மூளை இருந்தா தானே யோசிப்பீங்க. அதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு நல்லாவே இருக்கு. அதாண்டி செல்லம், எனக்கு மூளை இருக்குன்னு உனக்கு தெரியுது, அந்த மக்குக்கு தெரியல பத்தியா? ஆமா ஆமா. வீட்டுக்கு வா. தமிழ், ஏ தமிழ். என்ன பா பொட்டாத. ஜெஸ்ஸி வந்த மாதிரி இருக்கு. ஏன் இன்னைக்கு லீவ் எல்லாம் கேட்டிருந்தாங்க? எனக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு காலையில அவ கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். பையன் வீட்டுல பையனுக்கு என்னமோ வேலை இருக்கான். அதான் பையன் இல்லாம நாங்க மட்டும் வரட்டுமான்னு கேட்டிருக்காங்க. இவங்க மாமா வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்தா போதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ நல்லதா போச்சு. என்னம்மா போமா? எங்க எங்கன்னு சொன்னாதான் வருவீங்களாம். எங்க போறாவ? எங்க போறான்? எங்கேயோ போறோம், வாங்க போலாம். அமத்தா, சார், ஆபீஸ் பக்கத்துல வேற யாரையாவது கொஞ்ச நேரம் விட்டுட்டு என் கூட எல்லாம் வாங்க. சரி சார். எல்லாரும் வரிசை எங்க போயிட்டு இருக்க? ஏன் எங்க போறேன்னு சொன்னாதான் வருவீங்களோ? வராம இருந்தா விட்டா வைப்பியா? ஹலோ, என்ன? இன்னைக்கு நான் இசை பர்த்டே செலிப்ரேட் பண்றத பார்த்து உனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரணும். எனக்கா? ஆமா, அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்து குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேலாம். இருந்திருந்தா அந்த குழந்தைய நான் எப்படி பார்த்திருப்பேன்னு உனக்கு இன்னைக்கு தெரியணும். ஓ, எனக்கு தெரியப்படுத்த போறீங்க? ரொம்ப திமிர்ல ஆடாத. நான் உன்னை குறையெல்லாம் சொல்லல, ஆனா நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? இப்ப சாமி, இப்ப என்ன குற்ற உணர்ச்சியா இருக்கணுமா? அப்படிதான் இருக்கேன், போதுமா? திமிர் கொத்தி குறைச்சல் இல்ல. என்ன பட்டு, கேக் பலூன் எல்லாம் பிடிச்சிருக்கா? எங்க அம்மாக்கு பிளாக்கும் இந்த ரெண்டு கலர் வருதுல, இந்த ரெண்டு கலர் பலூனும் நல்ல பிடிக்கும். அப்படியா? அப்ப எடுத்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு. கேக்லாம் பிடிச்சிருக்கா? ஏன் போட்டோ வச்சிருக்கலாம்? சித்தப்பா. சித்தப்பாவா? ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்ஸ் சித்தப்பா. அடி பாவி, இப்படி போட்டு உடைச்சிட்டேன். இவன் வேற சமாளிக்காம பாத்துட்டு நிக்கான். எனக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வரலையா? ஏன் இல்ல, எனக்கே தெரியாம சித்தப்பா இருக்கலாம், அதான். நீ என்ன எனக்கே தெரியாம பெரியப்பா ஆன? என்ன? எனக்கே தெரியாம தான் உனக்கு இசை ஃப்ரெண்டா இருக்கா. இவ்வளவு பெரிய காலமாட்டுக்கு இந்த சின்ன பிள்ளை ஃப்ரெண்டா? எங்களுக்கு தோணும்ல. இல்லையா, அதுவும் அவன் நீ சித்தப்பான்னு கூப்பிட்டதான் ஒன்னா. ஏன் இசை, எதுக்காக திடீர்னு இவனை பார்த்து சித்தப்பான்னு கூப்பிட்டா? அவங்க எங்க சித்தப்பா தான். உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட், நாங்கலாம் சொந்தக்காரவியா? எனக்கு தெரியாம இவன் இப்ப இசைக்கு சித்தப்பானா? ஏம்ல என்னைய பார்த்துட்டு நிக்க? கேக்கு கட் பண்ண சொல்லு. நான் உன்னை கூப்பிட்டேன்னா என்ன? நான் சும்மா வந்தேன். அவன் நீ எதுக்கு சித்தப்பான்னு கூப்பிட்டான்னு சொல்லு. ஒன்னு என்ன ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டா? தடி மாதிரி வளர்ந்துருக்கையில காலமாடு. அந்த சின்ன குழந்தைக்கு நீ ஃப்ரெண்டா இருக்கும்போது நான் சித்தப்பாயா இருக்க கூடாதா என்ன? இசை இவன்ட்டையும் அவ அப்பாயை பத்தி உளறி இருப்பா போல, அதான் கிறுக்குத்தனமா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் என்ன? நாங்க யாரும் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ பாட்டு கரெக்டா வந்திருக்க. நான் எங்க அண்ணிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி. பார்த்தா என்னமோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். பெரிய பார்சல் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க. ஆமா, உள்ள அம்மிக்கல் இருக்கு, உன் மண்டையில போட. உன்கிட்ட போய் கேட்டேன் பாத்தியா? இசை கட் பண்ணுமா? ஓகே. என்னையும் வெறுப்பேத்திட்டு தான் நினைச்சு என்ன ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு கூமுட்டை இந்த உலகத்திலே நான் பார்த்ததில்ல. தான் குழந்தைக்கு தான் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றேன்னு தெரியாம என்னையும் வெறுப்பேத்துதான் என்னைய. Happy birthday to you. ஏய் பாத்து. என்ன இசை? ஐயோ, கேக்க யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியலையே.
உன் ஃப்ரெண்டு கேக்கு குடி இசை. கொடுக்கட்டான். உனக்காண்டி எவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஆமா, இன்னைக்கு உனக்கே தெரியாம உன் அப்பா கூட நீ உன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஃப்ரெண்ட் காட்டுங்க. தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. செல்லம். என்ன இசை ஒரே சந்தோஷமா இருக்க போல. ஆமா, இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டேல நீங்க கை வீசிட்டு வந்தீங்க. பிறந்தநாள் பாப்பாக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வரலையா? கிஃப்ட் தானே வாங்கிட்டா போச்சு. என் செல்ல குட்டிக்கு பர்த்டே கிஃப்ட். ஐ மெதுவா. வர கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயே மக்கு மண்டை, குழந்தைக்கு எது பிடிக்கும்னு கூட தெரியாம வாங்கிருக்கு. 10 ரூபாய்க்கு குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினாலும் அவ சந்தோஷப்பட்டிருப்பா. எங்க இருந்து தான் எனக்கு மூளை வளருதுன்னு தெரியல. எப்படி பட்டு பிடிச்சிருக்கான்? என்னது இது? நெக்லஸ் பட்டு பிடிச்சிருக்கான். ஆ கிஃப்ட்ங்க. இதுதான் பட்டு கிஃப்ட். இதுவா? ஏன் இசை நல்லா இல்லையா? நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தேன். அதுக்கு என்ன இசை, நம்ம இதே மாதிரி நிறைய வாங்கிடலாம். இன்னைக்கு உன்னைய ஜுவல்லரி கடைக்கு கூட்டு போய் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். ஜுவல்லரினா இதே மாதிரி தானே அங்க இருக்கும். ஆமா. ஓ என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. இவ்ளோ அரேஞ்ச் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி 10 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி கொடுத்தாலே அவ சந்தோஷப்பட்டிருப்பா. குழந்தைக்கு லட்சக்கணக்கில் செலவானதுன்னு சொல்லிட்டு பத்திரமா பாத்துக்க தெரியுமா? இசை இது சித்தப்பாவோட கிஃப்ட். அழகா இருக்கு. கொண்டாங்க. அது எப்படி அது பிடிக்காம இது பிடிக்கும்? அழகா இருக்கல. அழகா இருக்கலாம். நான் உனக்கு பேர் வைக்கட்டா? பாருடா. வெள்ளக்காரி வெள்ளக்காரி வெள்ளக்காரி. வெள்ளக்காரியா? அவ ஏதாவது வாயில வந்து பேரை அடிச்சு விடுவா. ஃப்ரெண்ட், என் வெள்ளக்காரி அழகா இருக்கல. அழகா இருக்கா? ஆனா நான் வாங்கி தந்த கிஃப்ட் தான் உனக்கு பிடிக்கல. அது நல்லா இருக்கு. இது அதை விட அதுதான் நல்லா இருக்கு. செல்லம். அடியே ஒரே நிமிஷத்துல என்னை கணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டேலாம். அதான் கிஃப்ட் எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தை நினைக்குது. பெரியவங்களுக்கு தான் லட்சக்கணக்கில் கிஃப்ட் கொடுத்தாலும் மனசு திருப்தி இருக்காது. குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி 10 ரூபா பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு சந்தோஷம் தான். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். என் மியூசிக் நான் உனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் தான் தரணுமா? எப்பப்பா எவ்வளவு தந்தாலும் இசை வாங்கிப்பேன். ஆனா மொத கொடுத்த கிஃப்ட் மாதிரியா இருக்கு. இல்ல மியூசிக் இது வேற. இப்ப பாரு. மணி அண்ணே பாரா, அதை எடுத்துட்டு வாங்க. முதல்ல இசைக்காக நீ நானும் போட்டி போட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்காவ. நான் மட்டும் என்ன ப்ரூஃப் பண்ணிட்டு இங்கே இருந்திருந்தேன்னா எல்லா வருஷமும் டெய்லி இசை இதே மாதிரி சந்தோஷமா இருந்திருப்பாளா? என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் பார்த்தேன். சந்தோஷத்தை எல்லாம் அவங்ககிட்ட இருந்து நானே பறிச்சுட்டேன். எல்லாம் செல்லம். என்ன மியூசிக் பிடிச்சிருக்கா? எவ்வளவு நாள் எங்க அம்மாட்ட இதே மாதிரி நான் வாங்கி கேட்டேன் தெரியுமா? நாங்க இதுக்கு முந்தி ஒரு வீட்ல இருந்தோம்ல. ஆமா. என்ன அம்மா இவருக்கெல்லாம் தெரிய மாதிரி ஆமா சாமின்னு தலையாட்டுறாரு. அங்க உள்ள தம்பிக்கு இதே மாதிரி கார் உண்டு. இனி தொடவே விட மாட்டேன் தெரியுமா? இனிமே நீ யாரையும் தொட விடக்கூடாதுன்னா நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த பேக் உள்ளாடி போட்டா இந்த கார் எடுத்துட்டு வந்தீங்க. இசை இந்த பேக் உள்ளாடி இந்த கார் நிக்குமா என்ன? இந்த பேக் கூட என் பட்டுக்கு தான். தேங்க் யூ ஃப்ரெண்ட். இசை ரொம்ப ஹாப்பி. நிஜமாவா? ஆமா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஸ்கூலுக்கு வந்ததுனால தான் எனக்கு ஃப்ரெண்ட் சித்தப்பா எல்லாரும் கிடைச்சிருக்காங்க. அது பிறகு அமர் தாண்டி எல்லாரும் கிடைச்சிருக்காங்கல்ல. நீ யாரெல்லாம் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அவங்க எல்லாம் உனக்கு கிடைப்பாங்க. கிடைச்சா ஹாப்பி. இசைக்கு எத்தனை கிஃப்ட் பாரா. இது உன் ஜெசி ஆண்டியோட வீடு, அமர்தாவோட பொம்மை. தேங்க் யூ. இந்த சின்ன பாப்பா இசைக்கு எவ்வளவு கிஃப்ட். என்ன தமிழ், குழந்தைக்கு நீ எதுவும் வாங்கிட்டு வரலையா? எங்களுக்கு தெரியாது அவளுக்கு பிறந்த நாள்னு. நேத்துல இருந்து அவ சொல்லிட்டு இருக்கால, உனக்கு தெரியாதா என்ன? தெரியாதே. எனக்கு யாரும் 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கால் பண்ணி ஞாபகப்படுத்தி விடல. என்ன? யாரும் அவளுக்கு பர்த்டே ஞாபகப்படுத்தலன்னு சொன்னேன். ஓஹோ பாத்தியா, பேசுறவங்களுக்கு எல்லாம் உன் மேல பாசம் இருக்காது. ஃப்ரெண்ட், சிலர் பாசம் வெளியெல்லாம் தெரியாது. அப்படி போட்டுடி செல்லாம். யார் பாசம்? இவங்க இருக்காங்கல்ல தமிழ். ஆமா இருக்கா. நாங்க 2 பேரும் பீச்ல இருக்க மாதிரி எங்க 2 பேரும் வரைஞ்சி போட்டோ மாதிரி தந்தாங்க. எப்போ? நேத்துக்கு. எப்படியோ இசை நினைச்ச மாதிரி அவ பிறந்த நாளை நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஆமாமா, இசை ஹாப்பி. நேத்துக்கு வந்த உங்களுக்கே என் இசை மேல இவ்ளோ பாசம் இருக்கும்போது அவளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும். நீங்க எப்படி அவ மேல பாசத்தை கொட்டினாலும் என் இடத்தை பிடிக்கவே முடியாது. அப்படியா? வேற பின்ன இவனை போட்டு கொஞ்சம் வச்சு இவன். ஆனாலும் கையில் உனக்கு இவ்ளோ தைரியம் இருக்கா நான் நினைச்சு கூட பார்க்கல.
ஹலோ, கையில பத்தி என்ன நினைச்சிருக்க? அதான் அவளே ஒரு சூறாவளி. என் கையில் எனக்கு தெரிஞ்சு அவன் ஒண்ணு விட மாட்டான் போல இருக்கேன். ஆனா இவ்வளவு லவ் வச்சிருக்கான் பாரு. ஆமால, அடிமையா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணாம்ல. நான் கூட பயந்தேன் தெரியுமா? தேனே மானே பொன்மானே நீதான் என் குயில் மானேன்னு சொன்னா மறுபடியும் அவன் காலே போய் விழுந்துருவாளோ அப்படின்னு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லி தொலை. ஒரு 5 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்து பேசாம எல்லாம். ஆனா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குல. எப்ப டார்ச்சர் தெரியுமா? அதுக்குள்ளாடி உருண்டுட்டு கிடந்துட்டு இப்ப டார்ச்சர்னா சொல்ல. இல்லல, அப்பெல்லாம் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா தூக்கி போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ள இருந்து வெளியே இறங்கினா போன் பண்ணி சொல்லணும், பஸ் ஏறிட்டேன்னு போன் பண்ணி சொல்லணும், பஸ்ல இருந்து இறங்கிட்டேன்னு போன் பண்ணி சொல்லணும். பிறகு எங்கேயாவது கிளம்புனா போட்டோ எடுத்து அனுப்பணும். ஆமாமா, உன் நந்தனுக்கு ரொம்ப லவ் பத்தியவா மேல. ஆமா, அது கூட தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நல்ல ஜெயிலுக்குள்ளாடி இருந்துட்டு இப்ப கதை விடா பாரு. வெளியே வா, லைப்ரரிக்கு வா. யாருன்னா பாத்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஏம்பல என்ன ஆக்ஷன் வச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஏ கனி, அது சரி சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். அது எப்படில இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போன போல இருக்கு. நீ எதுக்கு இப்படி பாத்துட்டு இருக்க? அடி சிங்கிள் ஸ்டாபம் எல்லாம் சும்மா விடாது தெரியும்ல. அண்ணன் என் செல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் இப்ப வந்துருங்க. ஆமா, எதுக்கு கூப்பிட்டு இருக்காரு இப்போ? யாருக்கு தெரியும்? எனக்கெல்லாம் தெரியாது. போய் தோல. தேங்க்யூ. லூஸ். எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க? படிக்கிறதுக்கு. லைப்ரரி படிக்கிறதுக்கு தானே இருக்கு. அடி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. அது எப்படி செமஸ்டர் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேடுற புக் இல்லாம போகுது? இந்த அளவுக்கு வந்துட்டா. அதே 4 பேர் வந்துட்டு போற இடத்துல இப்படி எல்லாம் கூட்டு வச்சு பேசுறது நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. இந்த காலேஜ்ல வேற யாரும் லவ் பண்ணலையா என்ன? அவ்வளவு ஸ்ட்ரிக்டான காலேஜ்லயே படிச்சிட்டு இருக்கோம். நாம வேற டாப்பர்ஸ். நாம தான் நல்லா படிக்கிறோம் நினைச்சிட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கோம். இனிமே பின்ன கழுவன கலவி ஆனதுக்கு பிறகு லவ் பண்ண முடியும். இதான் கரெக்ட். நம்ம எதுல சாதிக்கணுமோ அதுல இருந்து பேக் அடிக்காம இருந்தாலே போதும். கைவிடுங்க அடி, விட்டுங்க. இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல யாருமே அழகனை கொன்று தின்று உயிர் மீட்டு தரவில்லையே. உன்னோடு நடக்கின்ற சிறு தூரம் கிடைக்கின்ற சில நேரம் என் வாழ்வின் வரமாகவே இரவெல்லாம் உனை தேடி அலைகின்றேன். கிடைக்கும் நான் தொலைகின்றேன் புயல் காற்றில் விலக்காகவே. So baby don't you break my heart. So baby don't you break my heart. Don't you dare break my heart. என்ன வாங்கிக்கோ. இதெல்லாமா? இதெல்லாம் நான் என்ன பண்ண இப்போ? வீட்டுக்கு எடுத்துட்டு போ. வீட்டுக்கா? எங்க அம்மா அடி பிச்சிருவாங்களே. பயப்படாம எடுத்துட்டு போ. அது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீ விளையாட்டு கேட்ட கனி, நான் அதுக்கு முன்னாடி உனக்கு வாங்கி வச்சுட்டேன். என்ன அந்த டைம் நம்ம வெளியே போனதுனால என்னால உனக்கு தர முடியல. உனக்கு அப்படி கில்ட்டியா ஃபீல் ஆச்சுன்னா உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் இப்படி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லு. அவன் கொன்றுவான் என்ன. இங்க பாரு, கோவத்தை கிளப்பாத பத்துக்கான். இதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி ஏதாவது கூப்பிட்டுருக்கனா? இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் லவ். அப்ப எனக்கு மட்டும் உனக்கும் தான். ஏதோ ஆர்வ கோளாறுல வாங்கிட்டேன். இனிமே எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட முடியுமா? ஏதோ சொல்றீங்க. எங்க வீட்ல திட்டினாங்கன்னா எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ எடுத்துட்டு போ. ஓ, நீங்க இந்த அளவுக்கு வந்தாச்சா? அப்ப இவனுக்காண்டி காத்துட்டு இருக்க நான் என்ன கேனையா? ஒன்னா டூர் போயிருக்கீங்க, லைப்ரரியிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏ கனி, இதுக்கு மேலேயும் ஒன்னே நான் விட்டு வச்சேன்னு வச்சுக்கா, என் வாழ்க்கை தான் பாலா போகும். இருடி, நாளைக்கு இதே லைப்ரரியில உன்னை சமாதி ஆக்குறேன். இது நடக்கட்ட என் பேர் ரேணுகா இல்ல. இது மெண்டல் கிறுக்கி. ஐயே, அவ மெண்டல் கிறுக்கிங்க. நீ ஏன் பல்ல காட்டுற? அனு, வளையல் நல்லா இருக்கா? வளையல நல்லா இருக்கு. பெஞ்சில பரப்பி வச்சிருக்கத நல்லா தான் இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா எனக்கு வளையல் பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபீல் ஆயிட்ட போல லைட்டா. எனக்குலாம் எத்தனை நாள் வளையல் போட்டு விட்டுருக்காரு, எனக்கு ஃபீல் ஆகல. ஏன் மொழில இருந்து கைக்குள்ளாடி போகாம எத்தனையோ நாள் போகாம இருந்திருக்கு. சின்ன வயசுல எல்லாம் ஆதி வளையல் போட்டு விட்டுருக்காரு. ஒன்னே மாதிரி கையை மேல தூக்கி கீழே தூக்கி தான் பண்ணலையே. பைத்தியம், அவர் உனக்கு போட்டு விட்டதும் எனக்கு போட்டு விட்டதும் ஒண்ணா? லூசு. ஐயே, அழகா இருக்குல்ல வளையல். வளையல் எல்லாம் ஓகே தான். இந்த பெஞ்சில தூக்கி வச்சிருக்கலாம், இதுல எல்லாம் என்ன இருக்கு? ஆமா பத்தி, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எதுக்கு கண்ணி இருக்கோம்? இதெல்லாம் பிரிச்சு பாக்கிறதுக்கு தான். ஏன்ல லவ் பண்ணியவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாக்கிறதுக்கு, லெட்டர் படிக்கிறதுக்கெல்லாம் நல்ல கிக்கா இருக்கும்.
எல்லாத்தையும் ஒத்தையில கொண்டு போலான்னு பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு வளையல் மட்டும் போதும். கனி, இது என்ன கப் தெரியுமா? காஃபி கப் தானே? அட பைத்தியமே, காஃபி கப் தான். ஆனா இது மேஜிக் கப் தெரியுமா? மேஜிக் கப்பா? இப்ப சூடா டீ ஏதாவது இதுக்குள்ள ஊத்துனேன்னு வை. ஊத்துனா என்னாகும்? இதுல உன் போட்டோயும் ஆதி போட்டோயும் சேர்த்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு. சூடா காஃபி ஊத்துனதா இதுல உங்க 2 பேர் போட்டோயும் தெரியும். நிஜமாவா? வேற பின்ன புறவி எங்க வீட்டுக்கு எப்படி எடுத்துட்டு போவேன்? நீ ஒண்ணு பண்ணு, வீட்டுக்கு போனதும் உங்க அம்மாட்ட சுட சுட பால் கேளு. சரி, செத்தப்படாம சூடான பாலை உங்க அம்மாக்கு முன்னாடி இந்த கப்ல தூக்கி ஊத்திடு. அப்புறம் உங்க அம்மாட்ட காட்டி கூடலாம், இதான் உங்க வருங்கால மருமகன் அப்படின்னு. உன்னை கொன்னே போட்டுரும் பாத்துக்கா. நானே இந்த ஆதி எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல எப்படி உங்க அம்மைக்கு ஆதியை தெரியப்படுத்தணும்? வேற இருக்கு கோவத்துல மூஞ்சி புள்ளியெல்லாம் பியாத்துரும் பாத்துக்கா. நல்ல பல்ல காட்டிட்டு வாங்கிட்டு வர தெரிஞ்சிடலாம். பயமா இருக்கணும். ஏ கனி, ஆதி ஓப்பனா உன்ட்ட தந்திருக்காருன்னா கண்டிப்பா இதுல உன்னை மாட்டி விடுற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. எப்படி சொல்ற? உன்னை பிரச்சனையில தூக்கி போடணும்னால அவர் நினைக்க மாட்டாரு. பயப்படாம எடுத்துட்டு போ. இதுல சூடா காஃபி ஊத்துனதான் எங்க 2 பேர் போட்டோவும் தெரியாதுல்ல. இந்த சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ்லயே உங்க 2 பேர் போட்டோயும் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. எடிட்டிங் தானே? நீ என்ன போட்டோவா கொடுத்த? இதே மாதிரி கப்லயும் எதுனா பண்ணி வச்சிருக்கலாம். நீ எதுக்குல இப்படி பயம் காட்டிட்டு இருக்க? கனி, இது செல்லோ டேப்ல தான் சும்மா ஒட்டி வச்சிருக்காரு. இந்த போட்டோவை நீ எடுத்துடலாம். அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காரு. கப்ல எல்லாம் உன்னை மாட்டி விட மாதிரி எதுவுமே இருக்காது. நம்பி எடுத்துட்டு போலாமா? நீ பல்ல கட்டாத பத்துதான். இதுல யார் போட்டோ இருக்குன்னு எனக்கு தெரியும். யார் போட்டோ சொல்ல கூடாதுல, அதானே சர்ப்ரைஸ். கிறுக்கி. ஆனா நீ பயப்பட மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. நம்பலாமா? கனி, ஆதி எப்பவுமே உனக்கு கஷ்டத்தை தர பார்க்க மாட்டாரு. எப்படி எல்லாம் லவ் பண்ணி சின்ன பின்னமா போயிட்டு இருக்காவ. ஆனா நீ நல்லா படிக்கணும் தானே அவர் ஆசைப்படாரு. அப்படிப்பட்டவர் அவர் போட்டோயும் உன் போட்டோயும் கப்ல வச்சு சங்கடப்படுத்துவாரா? அப்படிங்கிற. ஆனா இந்த கப்ல இருக்க போட்டோ உனக்கு பிடிக்கும். இந்த ஹார்ட்டுக்குள்ளாடி உங்க 2 பேரையும் வச்சிருக்கலாம். அது கூட டிசைன் தான். ஓபன் பண்ணி பார்த்ததுமே அதை என்கிட்ட தந்துவிட சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த போட்டோவால உனக்கு எதனா பிரச்சனை ஆகும்ல. நீ கிழிச்சு போட்டுருவியா? இல்லல, நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் பத்திரமா வச்சிருப்பாரு. அது பிறகு காதல் சின்னன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைகள்ட்ட எல்லாம் காட்டலாம்ல. லூசு கிறுக்கி. எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு கூட நான் எழுப்பி போகும்போது என்னை திட்டின மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சும்மா லொல. கனி, ஆனா சூப்பரா இருக்கு.